கதவம் சேனலுக்கு என்னோட பணிவான வணக்கங்கள். இன்றைய தினம் இந்த காணொளியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னோன்னா, என்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் ஒரு மந்திரம் சொல்லுங்கள், பல மந்திரம் சொல்லாதீங்க. அதே மாதிரியே நீங்கள் எப்போ பார்த்தாலும் சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்கிறீங்க, ஒரு தமிழில் ஒரு சுலபமான ஒரு மந்திரம் சொல்லுங்கள். அதுதான் நம்ம இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து காணொலியை பார்க்காதவங்க இது போல் நல்ல விஷயங்களை இழக்க நேரிடும்னு சொல்லிடுங்க. சரிப்பா, நீ சொல்கிறது அருமையாக இருக்குன்னா மற்றவங்களுக்கு பகிருங்க, ஒரு லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரிங்க, நம்ம காணொலிக்குள்ளே போகலாம். அப்படி என்ன மந்திரம், அதுவும் தமிழில் மந்திரம், அந்த மந்திரமும் சுலபமாக சொல்ல முடியும்னு சொல்கிறீங்களே, அந்த மந்திரத்தை அருளியது யார் அப்படின்ற முதல் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேங்க. இந்த மந்திரத்தை அருளியவர் காகபுஜண்டர்ன்ற சித்தர் அருள் புரிஞ்சிருக்காருங்க இந்த மந்திரத்தை. அப்படி என்னப்பா அந்த மந்திரம்? அந்த மந்திரம் நான் சொல்கிறேன், குறிச்சிக்கோங்க. நற்பவி அப்படின்றது தான் அந்த மந்திரம். இந்த நற்பவி அப்படின்ற மந்திரத்துக்கு நிகரான ஒரு சொல் சமஸ்கிருதத்திலேயோ மற்ற மதத்திலேயோ இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமஸ்கிருதத்தில் வந்து ததாஸ்து, கிறிஸ்துவர் இல்லை முஸ்லீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆமீன் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. அந்த வார்த்தை இந்த நற்பவிக்கு வந்து கொஞ்சம் நிகரான ஒரு வார்த்தை. ஆனால் இந்த ததாஸ்து ஆமீனில் ஒரு சின்ன நெகட்டிவிட்டி இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ததாஸ்து மற்றும் ஆமீனுக்கு பொருள் என்னென்னா அப்படியே ஆகட்டும் அப்படின்றது தான் பொருள். அப்போ நீங்கள் நன்மை சொல்லும் பொழுது கண்டிப்பாக நன்மை நடக்கும். ஆனால் தீமை சொல்லும் பொழுது, தீமை நினைக்கும் போது தீமை கண்டிப்பாக நடக்குங்க. அதனால தான் பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எப்பயுமே நல்லதை நினை, நல்லதை வந்து சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே தீமை சொல்லும் பொழுதோ தீமையை நினைக்கும் போதோ ததாஸ்து ஆமீன் பிரயோகம் பண்ணும் பொழுது தீமையே உங்களுக்கு நடக்குது. ஆனால் இந்த நற்பவி மந்திரத்தில் அப்படி கிடையாதுங்க. நற்பவி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ததாஸ்து ஆமீனை வந்து ஒரு இம்ப்ரோவைசேஷன் பண்ண மாதிரியா, நீங்கள் தீமையே நினச்சாலும் சரி, தீமையே சொன்னாலும் சரி, அதில் இருக்கும் நல்லதோ இல்லை அதை மீறிய நல்லதோ நடக்குங்க. அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய கடினமான ஒரு காலகட்டத்தில் உங்கள் உடல் உபாதையோ, உங்களுக்கு தொழிலில் ஒரு முடக்கமோ, வேறு ஏதோ இயற்கை உபாதையிலையோ ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டிங்கன்னா, அதுலேருந்து வெளிவரக்கூடிய ஒரு மந்திரம் வந்து நற்பவி. நற்பவி அப்படின்ற மந்திரத்துக்கு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்லதே நடக்கட்டும் அப்படின்றது தான் இந்த பொருள். இந்த நற்பவின்ற மந்திரத்தை தினமும் எவ்வளோக்கு எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்லி காகபுஜண்டருடைய அனுகிரகம் பெற்று, அதே மாதிரி சிவபெருமானுடைய அனுகிரகம் பெற்று நமக்கெல்லாம் நன்மையே நடக்கட்டும்னு இந்த காணொலியை முடிக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.